அதை விசாரிச்சாரா முதலமைச்சர்? அது உண்மை எனக்கு அது உறுதிப்பட்ட தகவல் தான். அதான் நான் சொல்றேன். நான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஆமா விசாரிச்சோம், நீங்க வெளியே கூட சொல்ல வேண்டாம். அப்படி அழைச்சிட்டு போனது ஒரு திமுக வட்டச்செயலாளர் தகவல் இருக்கு. அது மாதிரி உறுதிப்படுத்துறீங்களா? சரி, இந்த காரணத்தை சொல்ல வேண்டாம். உறுதின்னு தெரிஞ்சா மற்ற கட்சிக்காரனுக்கு ஒரு பயம் வரணும்னா நீங்க காரணத்தை சொல்ல வேண்டாம். வழக்கம் போல கழகத்தின் கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக நடந்து கொண்டதால் கட்சியிலிருந்து நீக்கம் இன்னொரு வட்டச்செயலாளருக்கு அந்த பயம் வரும். ஆஹா, நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கு தாராளமா ஒரு கட்சிக்காரனை காப்பாற்ற வேண்டிய கடமை வட்டச்செயலாளருக்கு இருக்கு. எந்த குற்றச்செயலுக்குன்னு இருக்கு. சின்ன சின்ன பெட்டி கேஸுக்கு போய் நீங்க சொல்லலாம், சார் எதுக்கு சார் சும்மா குறைஞ்சு விடுங்க சார், காலைல வந்து கைது போட சொல்றேன், காலைல வந்து விசாரணை ஆஜரா சொல்றேன். இதெல்லாம் காலங்காலமா எல்லா ஊர்லயும் நடக்குது. ஆனா ஒரு பொண்ணை இப்படி மானபங்கப்படுத்தி இருக்கிறான், அவனை கொண்டாந்து இழுத்துட்டு போறான் அப்படின்றத இன்னைக்கு வரைக்கும் உறுதிப்படுத்த இல்ல. அந்த ஃபுட்டேஜ் வெளியே விடுவீங்களா? அந்த இரவு அவனை விசாரணைக்கு அழைச்சிட்டு வந்த இரவு நடந்த அந்த ஸ்டேஷன் வாசல்ல இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வெளியே விடுற தைரியம் இருக்கு அவங்களுக்கு? நடந்தது இதுவரை சார், அவன் திமுக பொறுப்புலேயே இருக்கட்டும் சார், அவரே வட்டச்செயலாளர் கூட இருக்கட்டும் சார், ஞானசேகரன் என்ன சார் தப்பு? ஒரு தனிநபர் பண்ற தப்புக்கு கட்சி தலைவர் பொறுப்பாக முடியாது. ஆனால் அந்த விவகாரம் வெளியே வந்த பிறகு தலைவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாருங்கிறதா மக்கள் பார்ப்பாங்க. கட்சியில இருந்து நிரந்தரமாக நீக்குகிறேன் இது போன்ற சட்டத்துக்கு புறம்பான நபர்களுக்கு திமுகவில் இடமில்லை. முடிஞ்சு போச்சா? ராமேஸ்வரத்தில் ஒருத்தன் குளிக்கிற அறையில உடைமாத்திர அறையில கேமரா வச்சு 300 வீடியோ வரைக்கும் எடுத்துருக்கான். அண்ணாதிமுக குடும்பத்தை சேர்ந்த எடப்பாடியா பொறுப்பு? டெய்லி 10 வீடியோ எனக்கு அனுப்புன்னு கேட்டாரா? அவரை கட்சியில இருந்து நீக்கிறாருன்னு பார்ப்பாங்க. அண்ணா நகர்ல நேற்று வட்டச்செயலாளர் கட்சி விட்டு எடப்பாடி நீக்கிறாரு. இதான் சார் ஒரு கட்சி தலைவர் செய்ய முடியும். ஒரு தனிநபர் பண்ண கூட்டத்துக்கு எடப்பாடி முன்னாடி இருந்துட்டே இருக்கு இல்லையா? சபர் சாதிக்கு இதுல மாட்டினாரு, வெளியில தகவல் வந்தது, கட்சி விட்டு நீக்கினீங்க. இதுல அவசரப்பட்டு அவர் திமுக காரர் அல்லன்னு சொல்றதுக்கு தான் மெனக்கட்டாங்களே தவிர அந்த பொண்ணு பார்வையில இருந்து யாருமே பார்க்கல. திமுக பார்க்கல, அதிமுக பார்க்கல, பிஜேபி பார்க்கல, எல்லாம் அவங்கவுங்க சுயலாபத்தை தான் பார்த்தாங்க. போராட்டம் பண்ணணும், உயர்நீதிமன்றம் சரியான ஒரு பார்வை பார்த்தாங்க. விளம்பரத்துக்கு பண்ணாதீங்க. அப்ப நீங்க எது அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும்? நான் தான் சொன்னேன், யார் அந்த சாரணி இவ்வளவு பெருசா ஏதோ நல்ல ஒரு தீம் கிடைச்சிட்ட மாதிரி எல்லாரும் பண்றீங்களா சார்? அது எவ்வளவு பேர் மனசை பாதிக்கும் தெரியுமா? யார் அந்த சாரணி? நேற்று முதலமைச்சர் சொன்ன வார்த்தை நிஜம். யார் அந்த சாரணை அண்ணாமலையால எடப்பாடியால நிரூபிக்க முடியும்?